தளபதி விஜய் நடித்து மொக்க வாங்கிய 5 படங்கள். தளபதி விஜய் என்னதான் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் திறமையை மட்டும் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தமிழ் சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து இந்த மூஞ்சி சினிமாக்கெல்லாம் லாய்க்கே இல்லைன்னு சொன்னதுல இருந்து யாரெல்லாம் இப்படி சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் தன்னோட படங்கள் மூலமாக ரிப்ளை பண்ணி நான் தான் விஜய்னு சொன்னார் சும்மா கெத்தா. தமிழ் சினிமாவில் விஜய் கிட்டத்தட்ட 70 படங்களை நடிச்சிட்டாரு. சாதாரண விஜயா என்ட்ரி கொடுத்து தன்னோட படத்தின் மூலமாக இளைய தளபதியின் பேரை வாங்கி அப்புறம் பல படிகள் மேலே போய் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட தளபதினு செல்லமாக எல்லா நாளையும் அழைக்கப்படுறாரு விஜய். எவ்வளவோ ஹிட், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர், மெகா பிளாக் பஸ்டர்னு லிஸ்ட் ஏராளம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் விஜய்க்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு செல்ல பெயரும் உண்டு. இப்படிப்பட்ட விஜய், சினிமாக்கே பிடித்த விஜய், சினிமாவை விட்டு நின்று கெரியரை முடிச்சுட்டு வேறொரு ரூபத்தில் புது அவதாரம் எடுக்க போறாருன்னு உலகமே அறியும். என்னதான் தளபதி விஜயாவே இருந்தாலும் அவரோட ஆக்டிங்கில் சில பல முக்கியமான படங்களும் இருக்கு. அந்த லிஸ்டில் புலி, சிம்புதேவன் டைரக்ட் பண்ணி தமின்ஸ் ஃபிலிம் எஸ்கேடி ஸ்டுடியோ சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி 2015 வெளிவந்து மொக்க வாங்கின படம் புலி. விஜய், ஸ்ரீதேவி, பிரபு, சுதீப், ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார். இந்த படம் ஃபேண்டசி ஃபில்மா அதிகமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டது. ஆனால் ஃபேன்ஸ்ட சரியாக போய் சேராமல் படம் மோசமான ரிவ்யூஸும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷனால விஜயோட ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு இந்த புலி. ஸோ தளபதி விஜயோட மொக்க படத்தில் இந்த புலியும் ஒன்று. அப்புறம் சுறா, எஸ்பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ணி முருகன் சினி ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2010 வெளிவந்து மொக்க வாங்கின படம் சுறா. விஜய், தமன்னா, வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. மணிசர்மா மியூசிக்கில் நல்ல ஆல்பம்ஸ் உள்ள படம். வடிவேலுவோட காமெடி 100% ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் மோசமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாலையும் விஜயோட ஃப்ளாப் மூவிஸ் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு இந்த சுறா. ஸோ விஜயோட மொக்க படத்தில் இந்த சுறாவும் ஒன்று. அப்புறம் ஆதி, ரமணா டைரக்ட் பண்ணி விவி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2006 வெளிவந்து மொக்க வாங்கின படம் ஆதி. தளபதி விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ், சாய்குமார், நாசர் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படம் ஒரு தெலுங்கு மூவி சாயலில் இருக்கும். கதையும் ரொம்ப சுமாராகவே இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் மோசமான வசூலை கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ விஜயோட மொக்க படத்தில் இந்த ஆதியும் ஒன்று. அப்புறம் சந்திரலேகா, நம்பிராஜன் டைரக்ட் பண்ணி ஸ்ரீ சாய்ராம் ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 1995 வெளிவந்து மொக்க வாங்கின படம் சந்திரலேகா. விஜய், வனிதா விஜயகுமார் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதை மோசமாக இருந்தனால பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ரொம்ப அடி வாங்குச்சு இந்த சந்திரலேகா. ஸோ விஜய் நடித்த மொக்க படத்தில் இந்த சந்திரலேகாவும் ஒன்று. அப்புறம் வில்லு, பிரபுதேவா டைரக்ட் பண்ணி ஐங்கரன் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணி 2009 வெளிவந்து மொக்க வாங்கின படம் வில்லு. விஜய், நயன்தாரா, வடிவேலு மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. வடிவேலுவோட காமெடி 100% ஒர்க் ஆகிக்கும். படம் மிக்சட் ரிவ்யூஸை வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் சுமாரான கலெக்ஷனால படம் ஃப்ளாப் லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு விஜயோட லிஸ்ட்டில். ஸோ விஜய் நடித்த மொக்க படத்தில் இந்த வில்லுவும் ஒன்று. ஸோ நாம் சொன்ன இந்த 5 படங்களும் தளபதி விஜயோட ஆக்டில் வந்த மொக்க படங்கள்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது படம் லிஸ்ட்டில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.